அக்கறை இந்த உலகத்தில் குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு விஷயத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து நாம ஆராய்ச்சி பண்றதா இருந்தா அதில் பயிற்சி உடையவர்கள், அதில் ஆழங்கால் பட்டவர்கள், அதில் நெருக்கமுடையவர்கள், அதில் தோய்வு உடையவர்கள், அதில் உண்மை உடையவர்கள், இவர்களை பற்றி கொண்டுதான் நாம் அந்த காரியத்தை செய்யணும். நான் விபூதி வைக்கிறவன், குங்குமம் வைக்கிறவன், என்னுடைய வழிபாட்டு முறையில இன்னும் நான் மாற்றங்கள் பலது பண்ணல. எனக்கு சில வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. அந்த முறைகளின்படிதான் நான் என்னுடைய வழிபாட்டை செய்கிறேன். ஆனா வள்ளல் பெருமானுடைய திருவுருவத்தில் திருநீர் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு விவாதம் வந்தபோது, திருநீர் வேண்டாம், வள்ளல் பெருமானுடைய திருவுருவத்தில் நெத்தியில திருநீர் வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை நான் எடுத்து சொன்னேன். நீ வச்சுக்கிறியே, நீ திருநீர் வச்சிருக்கிறியே, ஆனா அவரை வானா, வள்ளல் பெருமான் படத்துல வானான்னு சொல்றியன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான் நானாக இருப்பதை போல அவர் அவராக இருப்பதற்குரிய மரியாதையை தருவதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை முறை. என் வீட்டில் கூட என் மனைவியை கடுமையாக உத்தரவு போட எனக்கு உரிமை கிடையாது. காபி தெரியுமா தெரியாமான்னு நான் கேட்கலாம். இல்லைங்க எனக்கு உடம்பு முடியல அப்படின்ட்டா, சரிம்மா நீ படுத்துக்கோ, அதனால என்ன இப்போ அப்படின்னு சொன்னாதான் நான் மனுஷன். நான் நானாக வாழ்வதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை என் மனைவிக்கு அவளாக வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது என்பதை நான் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்ப நாம ஒண்ணு திருநீருக்கு விரோதமானவர்கள் அல்ல, திருநீரை வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற குரூப்பும் இல்ல. வள்ளல் பெருமான் என்ன கருதுகிறார் என்பதை மனதிலே கொண்டு ஒன்றை தீர்மானிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இப்போ வள்ளல் பெருமானுடைய கருத்து என்ன, அவர் என்ன சொல்றாரு, சபையில வழிபாடு எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பது பற்றி அவர் கருத்து சொல்றாரு. முதல் விஷயம், வழிபாட்டுக்கு கூடுகின்ற அனைவரும் சபைக்கு வெளியே வாயிலின் புறத்தே துதித்தல் வேண்டும். முதல்ல சத்தம் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, வள்ளல் பெருமானுடைய விருப்பத்தின்படி வடலூர்ல சத்தியஞான சபையில சத்தம் இருக்கக்கூடாது, மௌனம் இருக்கணும், எந்த விதமான ஒலி கூச்சல் இருக்கக்கூடாது. மன்னிச்சுக்கங்க, அது வள்ளலாருடைய சத்தியஞான சபைக்கு மட்டுமல்ல, சன்மார்க்க மாநாடு நடக்கிற இடத்துக்கும் பொருந்தும். தேவையற்ற கூச்சல் என்பதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. வழிபாட்டுக்கு கூடுகின்ற அனைவரும் சபைக்கு வெளியே வாயிலின் புறத்தே நின்று மெல்லன துதித்தல் வேண்டும். இது தவிர வேறு எதுவும் கூடாது. இது தவிர வேறு எதுவும் கூடாது. சபையினுள் யாரும் புகழாகாது. உள்ளே இருக்கும் திருவிளக்கிற்கு எண்ணெய் இடுவதற்காகவும் தரையை துடைத்து தூய்மை செய்வதற்காகவும் புலை கொலை மூவாசை நீத்தவராகிய ஒருவர் அகப்புற தூய்மையுடன் சபையுள் புகலாம். அங்கனம் உட்புகத்திற்கும் புறத்தே இருந்து வழிபடுவதற்கும் சாதி சமய முதலிய வேறுபாடு இல்லை. என்ன இல்லை? அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்கு கோயிலுக்குள்ளே போவதற்கு ரெண்டு இல்லை, சாதி சமய வேறுபாடு இல்லை. நீ கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், வேற மதமா இருக்கலாம், புத்தனா இருக்கலாம், வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். நீ புலை கொலை தவிர்த்து சரியான வாழ்க்கை வாழ்றவனா இருந்தா, ஏன்னா சாதியும் தடை கிடையாது, சமயமும் தடை கிடையாது. சாதி சமய முதலிய வேறுபாடு இல்லை. அப்புறம் மத்தளம் முதலிய இசைக்கருவிகள், சோறு தேங்காய் பழம் முதலிய நைவேத்தியங்கள், தீப தூப முதலிய ஆராதனைகள். இப்ப முக்கியமான வார்த்தை சொல்ல போறேன், குறிச்சுக்கங்க. என்ன? திருநீர் முதலிய பிரசாதங்கள். இப்போ வடலூர்ல இது தேவையில்லை அப்படிங்கிறது யாருடைய முடிவு? வள்ளல் பெருமானுடைய முடிவு. இப்ப நம்ம சத்தியஞான சபைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம்னு சொன்னா, சத்தியஞான சபையினுடைய நிர்வாகத்தில் வள்ளல் பெருமானுடைய அபிப்பிராயப்படிதான் எல்லாமே இருக்கணுமே ஒழிய, எனக்கு விபூதி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வள்ளலாருக்கு பூச முடியாது. எனக்கு விபூதி பிடிக்குங்கிறதுக்காக நான் போய் வள்ளலாருக்கு அதை பூச முடியாது. இன்னைக்கு என்ன நடக்குது நாட்டில்? எனக்கு என்ன பிடிக்குமோ அதை வள்ளலார் மீது பூசுகிற வேலைதான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அது நாட்டுக்கு நல்லது அல்ல. ஏன்னா இந்த நாட்டில் நடந்த அநீதிகளை மாற்றுவதற்கு வந்தவர் வள்ளலார். மீண்டும் அதே அநீதிகளை அவர் மீது ஏற்றுவதற்கான முயற்சிகளை தயவு செய்து நிறுத்துங்கள். ஏன்னா அநீதிகளை மாற்றுவதற்காக வந்தவர் வள்ளலார்.
அதே அநீதிகளை அவர் மீது ஏற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், வேதம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டேன். தமிழ்ல அதனுடைய மொழிபெயர்ப்பு எத்தனை பேர் படிச்சீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்? வேதத்தினுடைய கடவுளாக பேசப்பட்டவர்கள் இந்திரன், வருணன், வாயு, இவர்கள் எல்லாம் வேதத்தில் கடவுளாக பேசப்பட்டவர்கள். இந்த பிரம்ம ஞானம்னு ஒரு நூல் சார், நீலன் அப்படின்னு ஒரு பெரியவர் எழுதி இருக்கிறாரு. வேதத்தை அப்படியே அக்கு வேற ஆணி வேறைய பிச்சு 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 போட்டு பல கருத்துக்களை அதுல சொல்றாரு. வேதத்துல பிரம்மன் என்பது ஆரம்பத்தில் பேசப்பட்டது, பிறகு பின்னால வளர்ச்சி வர்ற போது அந்த பிரம்மம் அப்படிங்கிற கருத்தா அது மாறுது. 10 உபனிஷதங்களை ஆதி சங்கராச்சாரியார் தேர்ந்தெடுத்துக் கொண்டு உலகத்துல பரப்ப தொடங்கினார். அந்த 10 உபனிஷதங்கள் வருகிற போதுதான் பிரம்மம் அப்படிங்கிற கருத்தே பிரம்மாண்டமாக வெளியில வர தொடங்கியது. வேதத்துல என்ன பிரேயர் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரனே எங்களுக்கு பசுக்களை தா, எங்களுக்கு மழையை தா, எங்கள் எதிரிகளை நாசமாக்கு, எங்கள் எதிரிகளை பாழாக்கு. இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கிறீங்க, என்ன மன்னிச்சுக்கங்க. அதாவது வேதத்துல நீங்க வேதம்ன்றத பத்தி ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க, அதை கெடுக்கிறது என் நோக்கம் இல்லை. ஆனா வேதத்துல நல்லது இருக்குது, கெட்டது இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. கெட்டதுன்னா கெட்டது இல்லை, அதாவது டிவினிட்டி அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த பகுதி இல்லாதது இருக்குது. இந்த தெளிவு சன்மார்க்கிகளுக்கு வரணும், இந்த தெளிவு இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வரணும். பாருங்க, திருநீரு அப்படின்னு நம்ம மனசுல திருநீரோட வள்ளலார் பதிஞ்சிருக்கிறார். ஏன்னா 5 திருமுறை வரை இருந்த வள்ளலாருடைய சிந்தனை முறை வேறு. அது மட்டும் இல்ல, நாம தெய்வமணி மாலையை பாடி இருக்கிறார், கந்தகோட்டம் போய் இருக்கிறார். அதனால வள்ளல் பெருமான் திருநீரோட இருக்கிறது தவறு இல்லை, நான் அது சரி தப்புன்னு சொல்ல வர மாட்டேன். ஆனா அதுதான் வள்ளலார்னு சாதிக்காதீங்க, இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. அதுதான் வள்ளலார்னு சாதிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்த வள்ளலார் இந்த உலகத்துக்கு அவர் சொல்ல விரும்பிய செய்தி, அவற்றை நாம புரிந்து கொண்டு வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு சன்மார்க்கிகள் முயற்சி எடுக்க வேண்டும். இப்ப நைவேத்தியங்கள், தீப தூப முதலிய ஆராதனைகள், திருநீரு முதலிய பிரசாதங்கள், அப்ப இது தேவையில்லைன்றார். வடலூருக்குள்ள திருநீரு தேவையில்லை, திருநீரு முதலிய பிரசாதங்கள் இன்னும் இவ்வகையில் சமய கோயில்களில் அனுஷ்டிக்கப்படுவனவாகிய யாவும் ஞான சபை வழிபாட்டுக்கு புறம்பானவை ஆகும். எங்க இதை உருவாக்குனவரை டிக்ளேர் பண்றார். இதுக்கு உள்ள திருநீரு வடலூர்ல கொடுக்கிறது அப்படிங்கிறது தமக்கு சம்மதம் இல்லை என்பதை வள்ளற் பெருமான் திட்டவட்டமாக பதிவு செய்கிறார். அதுக்கப்புறம் நாம் அதை மதிக்கணுமா இல்லையா? நாம் வைத்துக் கொள்வது என்பது வேறு, ஆனா வடலூர்ல அதை கொடுக்க முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நான் சார், இங்க நீங்க பார்க்கிற அருள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த ஒரே வழக்குக்காக செலவு பண்ண கிறுக்க, இந்த ஒரே ஒரு வழக்குக்காக 50 லட்சம் ரூபாய்க்கு மேல சொந்த பணத்தை செலவு செய்த மனுஷன் என்ன தலையெழுத்தா? அவருக்கு 50 லட்சம் பெருசு இல்ல, வள்ளலார் வள்ளலாரா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை விருப்பம். என்னென்ன நடந்தது வள்ளலாருடைய கருத்துக்கு விரோதமா சபைக்குள்ள என்னென்ன நடந்தது? அதுக்காக மறுபடியும் ஒரு முறை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெருஞ்சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம். மேலேற்றுகிற குளோபு முதலிய விளக்குகளும் வேண்டாம். தகர கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் தகுதியுள்ளவர்கள் நம்மவர்கள் தேக சுத்தி கர்ண சுத்தி உடையவர்களாய் திருவாயிற்படி புறத்திருந்து கொண்டு விளக்கேற்றி 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது, 72க்கு மேற்பட்ட பெரியவர் கையில் கொடுத்தாவது, அதாவது 72க்கு மேல போயிட்டா நம்ம யோகியனா இருப்பான்னு வள்ளலார் அப்ப நம்பி இருக்காரு. Chances are there, but bright chances are not there. What to do? ஏன்னா அரஸ்ட் ஆறவெல்லாம் 70க்கு மேல இருக்கான். இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி இருக்கட்டும். சிறியரை கொண்டாயினும் பெரியரை கொண்டாயினும் உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும். தூசு துடைப்பிக்கும் போது நீராடி சுத்த தேகத்தோடு கமல்களில் வஸ்திரம் சுற்றி கொண்டு புகுந்து முட்டிக்காலிட்டுக் கொண்டு தூசு துடைக்க செய்விக்க வேண்டும். விளக்கு வைக்கின்ற போதும் இங்கனமே செய்விக்க வேண்டும். விளக்கு வைத்தற்கும் தூசு துடைத்தற்கும் தொடங்குகின்ற 12 வயதுக்குட்பட்ட சிறுவரும் 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியரும் பொருள் இடம் போகம் முதலியவற்றால் சிறிதும் இச்சை இல்லாதவர்களாய் தெய்வ நினைப்பு உள்ளவர்களாய் அன்பு உடையவர்களாய் இருத்தல் வேண்டும்.
வேண்டும். விளக்கு வைக்கும் போதும் தூசு துடைக்கும் போதும் நம்மவர்கள் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லென துதி செய்தல் வேண்டும். அந்த மெல்லன, அதான் வள்ளலார், மெல்லன துதி செய்தல் வேண்டும். யாதொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போதல் கூடாது. ஞான சபை திறவுகோல் ஒருவர் கையிலும் வெளிப்பட இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லிட்டு என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்முடைய மக்களுடைய மனதில் சில மாற்றங்கள் நிகழவில்லை அப்படிங்கிற ஒரு நிலையில வள்ளற் பெருமானுடைய வார்த்தை, இந்த சாலையில் எனக்கு மிகவும் சலிப்பு உண்டாகிவிட்டது. ஏன்? நம்ம மக்களுடைய அபிப்பிராயம் எப்படின்னா, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய அருளாளர், எத்தனை பெரிய மனிதர் வந்து சொன்னாலும், நல்ல கவனிங்க, நம்பால அவங்கள மாத்த ட்ரை பண்ணுவாரே ஒழிய அவங்க சொன்ன வழியில தான் மாறுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டான். இதான் நம்மகிட்ட இருக்கிற சிக்கல். இந்த ஓஷோன்னு பிற்காலத்தில் ஒரு சிந்தனையாளன் வந்தான். என்கிட்ட இருக்கிற வேடிக்கை வள்ளலாரும் படிப்பேன், ஓஷோவும் படிப்பேன். அது என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு வகையான அணுகுமுறை. அந்த ஓஷோ ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தை சொன்னார். நான் கூடிய சீக்கிரத்தில் இந்த பூமியை விட்டு போய்விடுவேன். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், என் எதிரிகள் எல்லாம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கவனிங்க. என் எதிரிகள் எல்லாம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் அவர்கள் தான் என் கருத்தை அவர்கள் கருத்தாக பரப்புவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் எதையெல்லாம் வேண்டாம் என்று செய்தேனோ அதையெல்லாம் செய்வதற்காக என் எதிரிகள் மிக விரைவில் வந்து இந்த ஆசிரமத்தை கைப்பற்றுவார்கள். அதாவது இந்த உலகம் எப்படி போய் முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை விட பட்டவர்த்தனமா விளக்கம் சொல்ல முடியாது. பகவத்கீதையில முதல் ஸ்லோகம் என்ன? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு ஆரம்பிக்கும். இந்த தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேங்கிற ஸ்லோகத்துக்கு ஓஷோ விளக்கம் எழுதும் போது ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு ஒன்று யூஸ் பண்ணாரு. எல்லா தர்மக்ஷேத்திரங்களும் இன்றைக்கு குருக்ஷேத்திரங்களாக ஆகிவிட்டன. எவ்வளவு பெரிய வார்த்தை! எல்லா தர்மக்ஷேத்திரங்களும் இன்றைக்கு குருக்ஷேத்திரங்களாக மாறிவிட்டன. குருக்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம்? சண்டைக்களம்னு அர்த்தம். தர்மக்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம்? தர்மத்தை நிலைநாட்டுகிற இடம்னு அர்த்தம். நீங்க எல்லா தர்மக்ஷேத்திரங்களும் குருக்ஷேத்திரமாக மாறிவிட்டது. சார், திருவான்மியூர்ல பாம்பன் சுவாமிகள் சமாதி இருக்குது. எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? நீங்க எந்த அருளாளர் எந்த நிறுவனத்தை ஏற்படுத்தினாலும், எந்த அருளாளர் எந்த தர்மஸ்தாபனத்தை ஏற்படுத்தினாலும், அவருடைய காலத்திலேயே இல்ல அவருக்கு அடுத்த காலத்திலேயே அந்த தர்மத்துக்கு நேர் விரோதமாக அதை மாற்றுகிறவர்கள் அந்த இடத்துல வந்து சேர்ந்துடுறாங்க. இதை நீங்க எப்படி மாத்துவீங்க? எப்படி மாற்ற முடியும்? அதுக்கு ஒரே காரணம், அந்த கருத்தை உள்வாங்கியவர்கள், அந்த கருத்தை மனதில் நன்கு உள்வாங்கி நடைமுறைப்படுத்தியவர்கள் அதை செயல்படுத்துவதற்கான முயற்சியில ஈடுபடுவார். இப்ப நான் வள்ளற் பெருமானுடைய வாக்கியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஆனா வரலாறை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக இப்ப நான் ஒரு கருத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். ஒண்ணு, இந்த இந்தியாவில் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு கையில கிடைச்சது ரிக்வேதம். அதுக்கு ஏன் ரிக்வேதம்னு பேர்னா, ரிக்குகளால் ஆனது, அதாவது பாடல்கள். அந்த ரிக்குகளால் உருவானதால அதுக்கு ரிக்வேதம்னு பேரு. அது ஒரு மனிதனாலே எழுதப்பட்டதல்ல. பல பேர் பல காலத்துல தங்கள் அனுபவங்களை பதிவு பண்ணி கொண்டே போகிறார்கள். ஒன்று கொண்டு முரண்பட்ட பல்வேறு கருத்துக்கள் ரிக்வேதத்துக்குள்ளேயே இருக்கின்றன. ஒன்று கொண்டு மாறுபட்ட சிந்தனைகளே ரிக்வேதத்துக்குள்ளே இருக்கின்றன. 4000 ஆண்டு காலமாம் என்பதாலே சில வகையான பரிணாம வளர்ச்சி, சிந்தனை போக்கில் பரிணாம வளர்ச்சியும் அதில் பதிவாகி இருக்கிறது. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ரிக்வேதத்தில் சிந்தித்து சில நல்ல வழிமுறை இது, மனித குலத்துக்கு நல்ல வழிமுறை இது அப்படின்னு வகுத்து கொடுத்தாங்க. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? அவங்க கொடுத்திருந்தது சரியான வழிமுறையா, உலகத்துல எல்லாருக்கும் போதுமானதா இருந்தா, அதன் பிறகு இன்னொரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மறையின் நூல் தேவைப்பட்டிருக்குமா? இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதுல அமெண்ட்மெண்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அமெண்ட்மெண்ட் சொன்னா அந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்றி ஒரு ஆக்ட் உள்ள கொண்டு கான்ஸ்டிடியூஷனை மாத்துறது. இல்ல ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு, சட்டத்தை மாத்தும் போது ஆக்ட், அது சட்டத்துக்கு மாற்றா இன்னொரு சட்டம் கொண்டு வராங்க. ஏன் செய்யறாங்க? அது சூட் ஆகாதுப்பா, அது அந்த காலத்துக்கு பொருந்தும். இப்ப ஒண்ணும் இல்ல, மன்னர்களுக்கெல்லாம் மானியம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை இருந்தது, ஒரு கோட்பாடு இருந்தது. திடீர்னு இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க, மன்னர்களுக்கு மானியம் எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, மாத்தலாம் அப்படின்னு மாத்துறாங்க. ஆனால்
இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மாத்தவே முடியாத ஒரு பகுதி இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை ஜீவாதார உரிமைகள்னு கொடுத்திருக்காங்க. அதை யாருமே என்னைக்குமே மாத்தவே முடியாது. அதான் இந்திய கான்ஸ்டிடியூஷனுடைய சிறப்பு அப்படிங்கிறாங்க. ரைட். நான் இது எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஒரு சட்டம் காலத்துக்கு அதுவே போதுமானதாக இருந்தா இன்னொரு மாற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா வேதம் இந்த இந்தியாவில் பரவன காலத்துல முதலாக வேதத்துக்கு எதிரான கலக குரல் யார் எழுப்புனா? வேதத்துக்கு மாறான கலக குரலை யார் எழுப்புனா? தயவுசெய்து யாராவது பதில் சொல்லுங்க. வலிமையா வேதத்துக்கு எதிரான கலக குரலை யார் எழுப்புனா? புத்தர், மகாவீரர். மகாவீரரும் புத்தரும் இந்த உலகத்தில் வேதத்துக்கு எதிரான கலக குரலை அருமையாக பதிவு செய்தார்கள். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வேதம் முழுமையுமே குற்றமற்றது என்று சொன்னால் இந்த தேசத்தில் புத்தர் தோன்றி இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுல ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புத்தர்னு ஒருத்தர் புறப்படுறாரு. அவர் அதை எதிர்த்து நிற்கிறாரு, சண்டை போடுறாரு, கோபப்படுறாரு, விவாதம் பண்றாரு. அவங்க அத்தனை பேரையும் இழுத்து வச்சு சண்டை போடுறாரு. ஒண்ணும் இல்ல, யாகம் நடந்துகிட்டு இருக்குது. யாகத்துல உயிர் பலி கொடுக்க போறாங்க. அந்த இடத்துக்கு புத்தர் போனாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னார். இந்த மகாராஜா சொர்க்கத்துக்கு போனோம். ஓ, அது சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன பண்றீங்க? நாங்க யாகம் நடத்துறோம். ஓ, இந்த யாகம் எப்படி நடத்துவீங்க? அதோ அந்த ஆடு இருக்குதுல்ல, ஆடு. ஆமா, அதை வெட்டி நாங்க இந்த யாகத்துல போடுவோம். அவர் கேட்டாரு, ஏன்பா இவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கும் அந்த ஆடு இந்த யாகத்துக்கு போறதுக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்குது? இவர் பாட்டுக்கு சொர்க்கத்துக்கு பஸ் ஏறி போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கா இந்த யாகத்துல போய் ஆட்டை வெட்டுறீங்க? ஆடு சொர்க்கத்துக்கு போகும், ஆடு சொர்க்கத்துக்கு போகும். புத்தர் கேட்டார், அப்போ ஒண்ணு பண்ணுவோம், நடத்தி வைக்கிற நீர் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஐடியாவே உமக்கு இல்லையா? அப்ப முதல்ல அனுப்புவோமா? எதுக்கு இந்த ஆட்டை அனுப்பி அப்புறமா மகாராஜாவை அனுப்புறது? நேரா மகாராஜாவையே யாகத்துல போட்டோன்னு வச்சுக்கீங்க, டக்குனு நேரா சொர்க்கத்துக்கு போயிட்டு போறாரு. நடுவுல எதுக்குப்பா அனாவசியமா இந்த ஆட்டை கொண்டாந்து உள்ள விடுறீங்க அப்படின்னாரு. துண்டக்கான துணியை காரணம் எல்லாரும் கிளம்பிட்டேன். இப்போ புத்தர் ஒண்ணு எதிர்த்து இயக்க நடத்தல, சண்டை போடல, கத்தி எடுத்துக்கிட்டு போடல, வன்முறை பண்ணல. புத்தர் வாஸ் நாட் எ டெரரிஸ்ட். ஆனா பின்ன யாருன்னா வலிமையான ஞானி, வலிமையான ஞானி, தூய்மை உடையவர். எல்லாத்தை விட வள்ளல் பெருமான் சொன்ன வார்த்தைக்கு சரியா சொல்லதா இருந்தா என்னன்னா கருணை உடையவர். புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த அந்த கருணை உடையவர்கள்ங்கிற வார்த்தை இறைவனோடு தொடர்புடையதுன்னு வள்ளல் பெருமான் சிந்திக்கிறார்னா, கருணை உடையவர்கள் தான் இந்த உலகத்தில் ஞான விளக்கை ஏற்ற முடியும். கருணை இல்லாத அகம்பாவம் உடையவர்கள் இந்த உலகத்தில் தாங்கள் தின்று கொழுக்க முடியுமே ஒழிய உலக மக்களுக்கு ஞான விளக்கை ஏற்றி வைக்க முடியாது. தயவு செய்து ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்குங்க. கருணை உடையவர்கள், கருணை உடையவர்கள். புத்தர் கேட்டார், அந்த ஆடு என்னடா தப்பு பண்ணுச்சு? அதை கொண்டாந்து நிறுத்தி வச்சு ஏன்டா இங்க வெட்டுற? அந்த குதிரையை கொண்டாந்து வச்சு இங்க ஏன் வெட்டுற? அந்த யாகங்களுக்கு எதிரான குரல் கொடுத்தாரு யாரு? புத்தர். அதே மாதிரி சமணத்துல நம்முடைய மகாவீரரும் இதே மாதிரியான கருத்தை உலகத்துக்கு பதிவு பண்ணார். ஆனா மகாவீரருக்கும் புத்தருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, சங்கம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் புத்தர், சங்கம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர் மகாவீரர். ஒரு 90% தத்துவம் ரெண்டு பேருக்கும் ஒன்னா தான் டேலி ஆகும். சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் பெரிய வித்தியாசம் வராது. ஆனாலும் சங்கம் அமைத்து மற்றவங்களையும் கரத்தேற்றணும் அப்படிங்கிறது புத்தருடைய கருணை. சங்கம் அமைக்காம ஒரு குரு கிட்ட இருந்து அப்படியே அவங்கவுங்க சேர்ந்து ஞானம் அடையட்டும் அப்படிங்கிறது சமணத்தினுடைய அணுகுமுறை. இதுல சங்கம் அமைத்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டா, முடியாதவர்கள் நல்ல சங்கத்துக்குள்ள வந்து உட்காரும் போது படிப்படியாக அவர்களுக்குள்ள அந்த பயிற்சி வரும். இப்போ மாம்சம் சாப்பிடுறத விடணும் அப்படின்னு முடிவு பண்ணா, மாம்சம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க மத்தியில இருந்தா நம்மளால சுலபத்தில் விட முடியாது. குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை விடணும் அப்படின்னு முடிவு பண்ணா, குடிக்கிறவங்களுக்கு மத்தியிலே இருந்தா அதை விட முடியாது. இது இயல்பான ஒரு விஷயம். அவங்க கிட்ட இருந்து நம்ம விலைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு என்ன ஆகும்? அதுக்கு நேர்மாறா இருக்கிறவங்களுக்கு மத்தியில நம்ம போய் சேர்ந்துட்டோம்னு சொன்னா அதுக்கு உரிய ஒரு பழக்க வழக்கம் நமக்கு வந்துடும். அதனால புத்தர் என்ன பண்ணாரு? சங்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். அதாவது வேதத்தின் பல கருத்துக்களுக்கு எதிர்ப்பாடு நிலையுடையவர் புத்தர். அந்த புத்தரினுடைய ஒரு நீட்சி சங்கம், புத்தருடைய சங்க அமைப்பு வந்தது, சமண அமைப்பு வந்தது. இப்ப என்ன போச்சு? வேதம் பலவீனமா ஆயிடுச்சு.
ஏன்னா வேதத்தை புத்தனும் சமணர்களும் உழுக்குனதுல யாராலும் நிக்க முடியல. எதுவுமே நீண்ட நாளைக்கு தர்மம் கொண்டு செலுத்த முடியாது. நான் முதல்ல சொன்ன பாருங்க, எந்த தர்மத்தை நீங்க பின்பற்ற தொடங்கினாலும் அதுக்கு எதிரான விஷயம் அதுல வந்து உட்காரும் முடியாது. புத்த மதத்திலையும் சமண மதத்திலையும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, புத்தருடைய கருத்துக்கு நேர் விரோதமா, மகாவீரருடைய கருத்துக்கு நேர் விரோதமா அவர்கள் வற்புறுத்திய அல்லது விளக்கி சொன்ன கருத்துக்களை பின்பற்றாதவர்கள் அவரது வாரிசுகளாக வளரத் தொடங்கினார்கள். ஏன் சார் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா, எல்லா இடத்துலையும் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும் சார். ஒழுக்கமே வடிவமான சன்னியாசிகள் வாழ்ந்த மடத்தில் ஒழுக்கமே ஒத்துக்கொள்ளாத சன்னியாசிகள் வாழ்கிற மிக மோசமான காலத்தை பார்க்க நேருகிறது. ஒழுக்கமே வடிவமான சன்னியாசிகள் உட்கார்ந்த பீடத்தில் ஒழுக்கத்தை பற்றி கவலையே படாதவர்கள் உட்காரக்கூடிய விபரீதத்தை கண்ணாலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கும். ஏன் நடக்கும் நமக்கு தெரியாது. லாஜிக்கல் ரீசன்லாம் ஒண்ணும் கிடையாது. அது என்னமோ நடக்குது, ஏன் நடக்குதுன்னா நமக்கு தெரியாது, நடக்குது. இப்ப இதே மாதிரி புத்த மதத்தில் என்ன நடந்தது? ஒரு வீழ்ச்சி தொடங்கியது. சமண மதத்திலையும் ஒரு வீழ்ச்சி தொடங்கியது. இந்த புத்த சமண மதங்கள் வீழ்ச்சி தொடங்கிய காலத்துல அப்படியே ஒரு ஞான பானுவா வெளியே வர்றாரு. யாரு? ஆதிசங்கரர். அதாவது ராமானுஜர் அவர் வேற ஒரு கோணத்துல ஒரு ஒளி மிகுந்த பெருமைக்குரியவர். யாரையும் குறைச்சு பேசுறது நம்முடைய நோக்கம் இல்லை. ராமானுஜர் அவர் ஒரு கோணத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி உலகத்துக்கு ஒளி ஊட்டுகிற ஒரு ஒப்பற்ற தலைவராக ராமானுஜர் வருகிறார். முதல்ல மனிதர்களுக்குள்ள சமத்துவம் வேணும்னு கவலைப்பட்டவர் ராமானுஜர். எப்படி கவலைப்பட்டார்னு கேட்டா, ஜாதி அப்படின்னு சொல்லி பிரிச்சு வைக்கிறீங்களேப்பா, ஏன்னா அப்படி பிரிச்சு வைக்கிறீங்க, வேணாண்டா, ஜாதியை வச்சு ஒரு மனுஷனை உயர்வு தாழ்வுன்னு சொல்லாதீங்கடா அப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட்ட ஒரு இரக்கம் கனிந்த உள்ளம் ராமானுஜருடைய உள்ளம். நான் இப்ப சில முரண்பாடான கருத்து பேச போறேன், நீங்க தயவு செய்து பொறுமையா கேட்கணும். ராமானுஜர் எவ்வளவு தூரத்துக்கு பெரிய மனதோடு இருந்தாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அவருடைய சிஷ்யர் பெரிய நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தாரு. ராமானுஜருடைய குரு பெரிய நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த பெரிய நம்பிகள் வீட்டில் கிரக பிரவேசம் பண்ண போறாரு. அவர் வீட்டை கட்டிட்டு கிரக பிரவேசம் பண்ண போறாரு. அந்த காலகட்டத்தில் மாரநேரி நம்பிகள்னு ஒரு ஹரிஜன், நம்முடைய இன்னைய சூழல பட்டியல் வகுப்பை சார்ந்தவர், மாரநேரி நம்பிகள்னு பேரு. அவர் தீவிர வைணவர். அந்த மாரநேரி நம்பிகள் மேல பெரிய நம்பிகளுக்கு ரொம்ப மரியாதை உண்டு. இவர் ஐயங்காரு, பெரிய நம்பிகள், மாரநேரி நம்பிகள் ஹரிஜன், ஆனா அவர் மேல மரியாதை உண்டு. பெரிய நம்பிகள் வீடு கட்டி காலையில கிரகப்பிரவேசம் பண்ண போறாருன்னா முதல் நாள் நைட்டு 12 மணிக்கு அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி, பெருக்கி கிறுக்கி நீட் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாரநேரி நம்பிகள் அந்த வீடு எப்படி கட்டி இருக்குன்னு பாக்குறதுக்கு உள்ள போனாரு. அந்த வீடு எப்படி கட்டி இருக்குது அப்படின்னு. அப்ப கேக்குறாங்க, என்னங்க இப்ப வந்து பாக்குறீங்க ராத்திரியில அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், இந்த வர்ண தர்மத்தின் படி பெரிய நம்பிகள் ஐயங்காரா போயிட்டதுனால மறுநாள் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டா மாரநேரி நம்பிகள் உள்ள போக முடியாது, வீட்டுக்குள்ள போய் பார்க்க முடியாது. அதுக்காக முதல் நாள் நைட்டே அவர் போறாரு. நைட்டே வீடு முழுக்க போய் பார்த்துட்டு, இதான் சமையல் கட்டா, ஓ இதுதான் அறையா, இதான் படுக்கை அறையா, எல்லாத்தையும் மாரநேரி நம்பிகள் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், வீடு நல்லா கட்டி இருக்கிறாரு, நாளைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டா அப்புறம் நான் வர முடியாது இல்லையா, அதான் நானே இப்பயே பார்த்துட்டேன் அப்படின்ட்டு போயிட்டார். யாரு? மாரநேரி நம்பிகள் போயிட்டார். இவர் போன உடனே இந்த செய்தியை போய் பெரிய நம்பிகள்கிட்ட சொல்லிட்டாங்க. மாரநேரி நம்பி வந்து வீடு முழுக்க பார்த்துட்டு போயிட்டாரு அப்படின்னு. உடனே பெரிய நம்பி என்ன சொன்னார் தெரியுமா? நாளைக்கு காலையில கிரகப்பிரவேசம் கேன்சல், நாளைக்கு காலையில கிரகப்பிரவேசம் கேன்சல் அப்படின்னார். யாருக்கும் ஒன்றும் புரியல. உடனே ராமானுஜர்கிட்ட போய் கேட்கிறாங்க, என்னங்க பெரிய நம்பிகள் வீட்டு கிரகப்பிரவேசம் கேன்சல் பண்ணிட்டாரு, ஏன்? மாரநேரி நம்பி வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாரு, நாளைக்கு காலையில கிரகப்பிரவேசம் அப்படின்ன உடனே வேண்டாம் அப்படின்னு பெரிய நம்பிகள் சொல்லிட்டாரு. இப்ப என்னங்க அது, மாரநேரி நம்பி வந்தது தப்பா, ஏன் வேணான்னு சொல்றாரு அப்படின்னு. யாருக்கும் பதில் தெரியல. பெரிய நம்பிகளை கூப்பிடு அப்படின்னாங்க. பெரிய நம்பிகள் வந்த உடனே ராமானுஜர் சொன்னார், நீங்க சொன்ன முடிவு கரெக்ட். ஏன் அப்படின்னா,
மாரநேரி நம்பிகளை விட புண்ணியவான் இந்த உலகத்தில் இல்லை. அவர் பாதம் பட்ட இடத்தில், நல்ல கவனிக்கணும், அவர் பாதம் பட்ட இடத்தில் இவர்கள் வேறு சடங்குகளை செய்து கெடுத்துவிடக் கூடாது என்பதற்காக நாளைய கிரகப்பிரவேசத்தை ரத்து செய்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய மரியாதை மாரநேரி நம்பிகள்கிட்ட வச்சிருக்கிறாரு. ஜாதிகளை ஒழிக்கணும் அப்படிங்கறதுல ராமானுஜர் எவ்வளவு பெரிய கருத்து வச்சிருக்கிறாரு. மாரநேரி நம்பிகள் பாதம் பட்டுட்டு போன இடத்துல வேறு சடங்கு செய்து நீங்க கெடுத்துட கூடாது, அதனால நான் வேண்டாம்னு சொல்றேன், இந்த கிரகப்பிரவேசம் தேவையில்லைன்னு சொல்றாருன்னா, ஜாதி ஒழிப்பு அப்படிங்கறதுல, சாதி பேதங்களை தவிர்த்தல் என்பதுல ராமானுஜர் ஒரு பீக் சிகரத்துக்கு போறாரு. சார் அவரும் வேதத்தை விளக்கம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு, நிறைய விசிஷ்டாத்வைதமா சொல்ல ஆரம்பிச்சார். நான் ஒரு நீண்ட வரலாறு சொல்றேன், கொஞ்சம் நீங்க பொறுமையா கேட்கணும். இந்த ராமானுஜர் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஞானபானுவாக ஆதிசங்கரர் புறப்படுறாரு. ஆதிசங்கரர் புறப்பட்டு புத்தருடைய ஆளுமையிலிருந்து, சமணர்களுடைய ஆளுமையிலிருந்து, சில இடங்கள்ல ராமானுஜருடைய ஆளுமையிலிருந்து இந்த மதத்தை மீட்கணும் அப்படிங்கிற முடிவோட ஆதிசங்கரர் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கொண்டு வராரு. அவர் எந்த இடத்துக்கு போனாலும் ஆதிசங்கரர் வேதத்தை முன்னிறுத்துகிறார், உபநிஷத்தை முன்னிறுத்துகிறார், அவர் அத்வைதத்தை முன்னிறுத்துகிறார், இதுக்கான முறையில மடங்களை ஸ்தாபிக்கிறார், சீடர்களை பரப்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்ல ஆதிசங்கரருடைய அந்த வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே வருகிறது. இது இந்திய வரலாறு. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது நீங்க கவனிக்கணும். இன்றைய சூழ்நிலையில் அந்த ஆதிசங்கரால் கொண்டு வரப்பட்ட தர்மத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு மற்றைய எல்லா தர்மங்களையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், ஆதிசங்கர தர்மத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு மற்றைய எல்லா தர்மங்களையும் அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலர் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது உங்களுக்கு புரியல. ஆதிசங்கரர் கொண்டு வந்தது என்பது வேதத்தில் இருக்கிற சிறப்புகளை எடுத்துக்கொண்டார், புத்தத்தில் இருக்கிற சிறப்பை எடுத்துக்கொண்டார், ஏன் மகாவீரத்தில் இருக்கிற சிறப்புகளை எடுத்துக்கொண்டார், ராமானுஜத்தில் இருக்கிற சிறப்புகளை எடுத்துக்கொண்டார், எல்லாம் எடுத்துக்கொண்டார். ஆனா மறந்துடாதீங்க, என்ன, அந்த ஆதிசங்கரால் ஒன்றே ஒன்றை மட்டும் சாதிக்க முடியவில்லை. என்ன? ஜாதி கட்டமைப்புகளையும் உயர்வு தாழ்வுகளையும் ஒழிக்கிற வேலையை ஆதிசங்கரால் செய்ய முடியவில்லை. அதாவது வரலாறு படிக்காமையே பொய் சொல்றான் சார். அத்தனை பேரும் வரலாறு படிக்காமையே பொய் சொல்றான். இல்ல படிச்சவன் அயோக்கியத்தனமா பொய் சொல்றான். படிச்சவன் அயோக்கியத்தனமா பொய் சொல்றான். இங்க யார் குரல் நல்லா இருக்கும்? இங்க யார் குரல் நல்லா இருக்கும்? நான் ஏன் இதை அவரை படிக்க சொல்றேன்னு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. நான் இதை ஏன் அவரை படிக்க சொல்றேன்னு அப்புறம் சொல்றேன். கோடு போட்டிருக்கு பாத்தீங்களா? இந்த பகுதியை மட்டும் படிங்க. மாபெரும் சகாப்தத்தையே உருவாக்கியவர்களான சங்கராச்சாரியரும் பிறரும் தான் ஜாதிகளையும் உருவாக்கியவர்கள். அவர்கள் கட்டிவிட்ட வினோத கதைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது, சொன்னாலும் உங்களுக்குள் சிலருக்கு கோபம் வரலாம். மாபெரும் சகாப்தத்தையே உருவாக்கியவர்களான சங்கராச்சாரியரும் பிறரும் தான் ஜாதிகளையும் உருவாக்கியவர்கள். அவர்கள் கட்டிவிட்ட வினோத கதைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது, சொன்னாலும் உங்களுக்குள் சிலருக்கு கோபம் வரலாம். இது யாரு வார்த்தை தெரியுமா? நான் இப்ப படிச்ச சொன்ன அவரை, இது யாரு வார்த்தை தெரியுமா? சுவிசிவம் எழுதுனதா இல்ல தெருவில் போறவன் எழுதுனதா? சுகீசிவம் எழுதுனதா? இந்து விரோதி சுகீசிவம் எழுதுனதா? தம்பி வாங்க. மறுபடியும் படிங்க. மாபெரும் சகாப்தத்தையே உருவாக்கியவர்களான சங்கராச்சாரியரும் பிறரும் தான் ஜாதிகளையும் உருவாக்கியவர்கள். அவர்கள் கட்டிவிட்ட வினோத கதைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது, சொன்னாலும் உங்களுக்குள் சிலருக்கு கோபம் வரலாம். இது யாரோட வார்த்தைன்னு சொல்லட்டுமா? சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவு. இந்த நாட்டில் எவ்வளவு மறைச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த நாட்டில் எவ்வளவு மறைச்சிருக்காங்க பாத்தீங்களா? இப்ப நடக்கிற போது கேட்கிறாங்க, ஜாதிக்குள்ள நாங்க என்ன பண்ணோம், நாங்க ஒண்ணுமே பண்ணலையேன்னு.
யார் இந்த ஜாதிகளை கட்டமைத்து மேல் ஜாதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அவர்கள்தான் இந்த தர்மத்தை நாசமாக்கியவர்கள். மிக நீண்ட சமுதாய மாற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள். இதன் மூலமாக எனக்கு எந்த அழிவு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. வள்ளற் பெருமான் சன்னதியில் நான் சத்தியத்தை பேசவில்லை என்று சொன்னால் நான் வாழ்வதில் அர்த்தம் இல்லை என்ற காரணத்தால் இன்றைக்கு நான் இதை படித்து காட்டினேன். சுகீசிவம் சொன்னால் ஜாதி வெறியால் பேசினார் என்று சொல்லுவார்கள். அவர் இந்து விரோதி அதனால் பேசினார் என்று சொல்வார்கள். சனாதனத்தின் உச்சிதான் சன்மார்க்கம் என்று நெஞ்செழுத்தத்தோடு பேசுகிறார்கள். ஆனால் சனாதனத்தை ஸ்தாபித்த ஆதிசங்கரர் தான் ஜாதிகளை உருவாக்கியவர்கள் என்று விவேகானந்தர் பேசியிருக்கிறார். விவேகானந்தர் இந்து விரோதி அல்ல. விவேகானந்தர் என்ன பாடுபட்டாரு? இந்து மதம் வளர்வதற்கு பாடுபட்டாரு. அவர் ஓப்பனா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த நாட்டில் ஏற்பட்ட எத்தனையோ விதமான குழப்பங்களுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இதை மறைப்பதற்காகத்தான் இன்றைக்கு வரலாறை திரிக்கிற வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. யார் மூல காரணம் என்பதை உலகிற்கு தெரிவித்துவிடக் கூடாது. இதை மறைப்பதற்கான வேலைதான் இன்றைக்கு முழுமையாக நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப அடுத்தது, நீங்க வேதம் படிக்கிறீங்க, உபனிஷதம் படிக்கிறீங்க. வேதத்தையும் உபனிஷத்தையும் படிச்சுட்டு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒரு முடிவுக்கு தானே வர முடியும். வேதத்துல ராமானுஜர் என்ன சொல்றாரு? துவைதத்தை ஸ்தாபிக்கிறாரு. துவைதத்தை ஸ்தாபிக்கிறாரு. சங்கரர் எதை ஸ்தாபிக்கிறாரு? அத்வைதத்தை ஸ்தாபிக்கிறாரு. மத்வர் எதை ஸ்தாபிக்கிறாரு? மத்வர் எதை ஸ்தாபிக்கிறாரு? இல்ல, ராமானுஜர் வசிஷ்டாத்வைதம், மத்வர் துவைதம். மத்வர் துவைதத்தை ஸ்தாபிக்கிறாரு, ராமானுஜர் விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபிக்கிறாரு. நான் கேட்கிறேன், நூல் ஒண்ணுதானே? ஒரே நூலுக்கு மூணு தத்துவம் எப்படி விளக்கம் வர முடியும்? ஒருத்தர் அத்வைத பரமா சொல்றாரு, ஒருத்தர் துவைத பரமா சொல்றாரு, இன்னொருத்தர் எப்படி சொல்றாரு? அது விசிஷ்டாத்வைத பரமா சொல்றாரு. இந்த பிரிவு சரி. அப்ப வேதத்துல இந்த மூணு இருக்கா? வேதத்தை எடுத்து சொன்னவங்க கிட்ட இருக்கா? சார், ஒரே விஷயத்துக்கு மூணு பொருள் சொன்னா சொன்னவன் சாமர்த்தியமா இல்ல சொல்லப்பட்ட விஷயத்துல குறை இருக்குன்னு அர்த்தமா? சொல்லப்பட்டது. இப்ப வாங்க தம்பி, நீங்க தான் சிக்கினீங்க, வாங்க. எங்க இந்த வரப்படி. இனி நம் உரையாசிரியர்களிடம் வருவோம். அங்கேயும் ஒரு சிக்கல் தெரிகிறது. அத்வைத உரையாசிரியர் என்ன செய்கிறார்? அத்வைத பகுதி வரும்போது அதை அப்படியே வைத்துக் கொள்கிறார். ஆனால் துவைத பகுதி வருமானால் அதே உரையாசிரியர் அவரால் முடியுமானால் அந்த பகுதியை பிரித்தும் திரித்தும் மிகவும் அசம்பாவித பொருள் கூறுகிறார். பிறப்பற்றது சில இடங்களில் ஆடு என்றாகி விடுகிறது. இத்தகைய வினோத மாற்றங்களை எல்லாம் நாம் காண முடியும். உரையாசிரியர் தமக்கு ஏற்றவாறு பொருள் தருவதற்காக பிறப்பற்றது என்ற பொருள் தருகிற அஜ என்ற வார்த்தையை பெண் ஆடு என்று பொருள்படுகிற அஜா என்ற வார்த்தையாக கொள்கிறார். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதாவது ஒரே ஸ்லோகம் தான், ஆனா அதுக்கு உரைன்னு சொல்லும் போது எழுதுறவங்க என்ன பண்றாங்க? அவங்க சாமர்த்தியத்துக்கு ஏத்த மாதிரி உரை சொல்லிடுறாங்க. அதுல இருக்கிற உண்மையை பத்தி கவலைப்படல, அது என்ன சொல்லுச்சுங்கிற உண்மையை பத்தி கவலைப்படல, அவங்க சாமர்த்தியத்துக்கு உரை சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். கப்பல்ல ஒருத்தன் ஏறினான். அவன் கொட்டைப்பாக்கு ஒரு பாதி பாக்கு வச்சிருந்தான். அந்த கப்பல் முழுக்க பாக்கு வச்சு ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான், கொண்டு வந்துட்டு இருக்கிறான். இந்த பாதி பாக்க வச்சிருந்தா பாருங்க, அவன் என்ன பண்ண, ஐயா ஐயா என்னோட பாதி பாக்கு இருக்குது பாத்தீங்களா, இதை நான் வெளியில வச்சிருந்தேன்னா வம்பா போயிடும், அதனால நான் உங்களுதுல சேர்த்து வச்சிடுறேன், அப்புறமா நான் ஊருக்கு போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. சரி பைய அப்படின்னா அதை எழுதிக்கலாம் அப்படின்னு. எப்படி எழுதிக்கலாம்னா, கப்பலில் பாதி பாக்கு என்னுடையதுன்னா. அந்த கிறுக்கனுக்கு இவன் என்ன பண்றான்னு தெரியாது, கையெழுத்து போட்டான். கரையில வந்து இறங்கின ஒண்ணு சொன்னான், பாதி பாக்க பிரிச்சு அந்தாண்ட வைடான்னு. ஏன்னா கப்பலில் பாதி பாக்கு என்னுடையதுன்னு நீ எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிற, மரியாதையா கொடுத்துரு.
இப்ப இதுதான் இப்ப பாருங்க, கப்பலில் பாதி பாக்கு என்னுடையதுங்கிற வார்த்தைய ஒரு பாதியாக கிடக்கிற பாக்கு இவனுடையதுன்னு அர்த்தம் பண்ணலாம், அல்லது பாதி பாக்கு என்றும் அர்த்தம் பண்ணலாம். இதே மாதிரி வஞ்சனை உள்ளவர்கள் அவரவர் சௌகரியப்படி வேதத்துக்கு அர்த்தம் செய்ய தொடங்கினார்கள். உங்களுக்கு புரியல? உங்களுக்கு புரியல? எழுபது நாள் மன்னிச்சுக்கணும், அந்த வார்த்தை வரக்கூடாது, ஆனா வந்துருச்சு. எனக்கு என்னன்னு கேட்டா, இதற்கான மறுப்பு சொன்னவர்கள் நாத்திகர்களாக போய்விட்டதால் இதை மறுத்து பேசுகிறவன் எல்லாம் நாத்திகன் என்ற எண்ணம் வந்துவிட்டது. இல்லை, நாத்திகம் பேசுகிற நாக்கு புடை நாக்கு, அது ஒருபோதும் தெய்வமுடைய நாக்கு அல்ல. ஆத்திகத்தில் கடவுளை நம்புகிறவர்களே சில பகுதிகளை மறுக்க வேண்டி இருக்கிறது என்கிற உண்மை. இன்னும் சொல்ல போனால் உண்மை கடவுளை உணர்ந்தவர்கள் மறுக்க வேண்டிய உண்மைகளை கூட யாராவது சொன்னால் நாத்திகன் என்று பட்டம் கட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! உண்மையான கடவுள் எது என்று உணர்ந்து சொன்னால் அவனை நாத்திகன் என்று அர்த்தம் கட்டுகிறார்கள். ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் மற்றைய மதங்களில் கடவுளை மறுக்கிறவன் நாத்திகன். இந்தியா என்ற ஒரு நாட்டில் மட்டும் வேதத்தை மாற்றி சொல்லுகிறவன் நாத்திகன். வேதத்துக்கு மாறான ஒரு கருத்தை ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் நாஸ்திகன். அது என்ன அயோக்கியத்தனம் இல்லையா? அது நியாயமா? அநியாயம் இல்லையா? வேதம் என்பது ஆராய்ச்சிக்குரியது இல்லையா? அதற்கு உரை சொல்லுகிற போது, சார் இது விவேகானந்தருடைய வார்த்தை, விவேகானந்தர் தான் இதை எழுதுறாரு, அந்த வேதத்துக்கு உரை சொல்ற போது அவங்க சௌரியப்படி இன்டர்பிரேஷன் மாத்தி மாத்தி கொடுத்துட்டாங்க, அதனால குழம்பி போச்சு. ரைட்டு. இதெல்லாம் நான் ஏன் படிக்கல தெரியுமா? இதை நான் படிச்சிருக்கலாம், நான் ஏன் படிக்கல? நான் ஏன் படிக்கல? நான் என் வாயால படிச்சா யூடியூப்ல எடுத்து போட்டு சுகீசுவன் பேசிட்டா இருப்பா, சுகீசுவன் பேசிட்டா இருப்பா, அவர் இந்து மதத்துக்கு விரோதியா போய் அவனுக்கு ஜால்ரா அடிக்கிறாருப்பா அப்படிமா. ஏய், நான் பேசலடா, விவேகானந்தர் பேசினார்டா. விவேகானந்தர் பேசினார்டா. இந்த நாட்டுக்காக மதத்துக்காக வாழ்ந்து உலகம் முழுக்க ஒரு தூய துறவியா நின்று கம்பீரமா எடுத்துரைத்த நீங்க விவேகானந்தருடைய உண்மைகளை கூட எவ்வளவு மாத்திட்டீங்க. இப்ப ஒண்ணு சொல்லட்டுமா உங்களுக்கு எப்படி மாத்திருக்காங்கன்னு? ராமகிருஷ்ண மடத்தினுடைய பழைய பதிப்புகள்ல வந்த இந்த பேச்செல்லாம் இப்ப வர்ற பதிப்புல எடிட் ஆயிடுது, தெரியுமா? ராமகிருஷ்ண மடத்தினுடைய பழைய பதிப்புல வந்த இந்த பேச்செல்லாம் இப்ப வர்ற பதிப்புல எடிட் ஆகி வருது. ஏன்? அப்ப விவேகானந்தர் பேச்சையே நீ எடிட் பண்ணுவியா? அப்ப விவேகானந்தர் சொன்ன உண்மை உலகத்துக்கு தெரிய வேண்டாமா? அப்ப விவேகானந்தர் சொன்ன உண்மையை மறைச்சிட்டு அந்த எடிட் பண்ணி தூக்கி வெளியே எறிஞ்சிடுறதா? சார், நான் ஒரு விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்கேன். கடவுள் என்பது நெருப்பு மாதிரி, அது உண்மையை தேடுகிற விஷயம். அதுல போலித்தனம், பொய்த்தனம், அயோக்கியத்தனம் இவை செய்வது என்பது சகித்துக் கொள்ள முடியாத ஒன்று, சகித்துக் கொள்ள முடியாத ஒன்று. சரி, வள்ளற் பெருமான் விரும்பியது சரி. ஏழை மக்கள் இந்த உலகத்தில் துன்பப்படுகிறவர்கள், அவர்களுடைய நலன். யாரோ ஒருத்தர் கார்டு கொடுத்தாரு, வாங்க. படிங்க. இந்தியாவில் ஏழைகளையும் தாழ்ந்தவர்களையும் பற்றி என்ன நினைக்கிறோம் என்பதை எண்ணிய போது என் இதயம் எவ்வளவு வேதனைப்பட்டது தெரியுமா? அவர்களுக்கு வாய்ப்பில்லை, தப்ப வகையில்லை, முன்னேற வழியில்லை. அங்கே ஏழைக்கோ தாழ்ந்தவனுக்கோ பாவிக்கோ நண்பர்கள் இல்லை, உதவுபவர்கள் இல்லை. என்னதான் முயன்றாலும் அவர்கள் முன்னேற முடியாது. நாளுக்கு நாள் அவர்கள் அதோகதியில் ஆழ்ந்து வருகின்றனர். கொடிய சமுதாயம் தங்கள் மீது பொழிகின்ற அடிகளை அவர்கள் உணர்கிறார்கள். ஆனாலும் அந்த அடிகள் எங்கிருந்து வருகின்றன என்பது அவர்களுக்கு தெரியாது. தாங்களும் மனிதர்களே என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அதன் விளைவு அடிமைத்தனம். அதாவது ஏழைகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவங்களை பத்தி நம்முடைய இந்து மக்கள் கவலைப்பட்டிருந்தா, நான் இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், மதமாற்றம் என்பதே இந்தியாவில் நிகழ்ந்திருக்காது. நாம அவங்களை பத்தி கவலைப்படல. அவங்கள கோயிலுக்கு வெளியில நிறுத்தி வச்சமே ஒழிய அவங்கள பத்தி நம்ம கவலைப்படல. ஜாதி அடுக்குகளை வச்சுக்கிட்டோம், அவங்கள கோயிலுக்கு வெளியில நிறுத்தணும், அவமானப்படுத்தணும். அது தாங்காம அவர்கள் கிறிஸ்தவர்களாக முஸ்லிம்களாக மாறி போனாங்க.
உண்மையிலேயே எனக்கு மனசுல கவலை இருக்கு. இந்த நாடு எப்படியாவது பாப்புலேஷன் மூலமா ஒரு இஸ்லாமிய நாடாக ஆகிவிடுமோ என்று அச்சப்படுகிறேன். அது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். நான் ஏன் இவ்வளவு தெளிவா பேசுறேன் அப்படின்னா, மத சுதந்திரம் என்பது இஸ்லாமிய நாடுகளில் கிடையாது. மத சுதந்திரம் என்பது, கருத்து சுதந்திரம் என்பது இஸ்லாமிய நாடுகளில் கிடையாது. ஆனால் இந்தியா கருத்து சுதந்திரம் உடைய ஒரு நாடு. இந்த நாடு பாப்புலேஷன் மூலமா, ஜனத்தொகையின் மூலமாக ஒரு இஸ்லாமிய நாடாக மாறுவது என்பது இந்த நாட்டுக்கு பாதுகாப்பானது அல்ல. அதே மாதிரி மதமாற்றத்தின் மூலம் கிறிஸ்துவ நாடாக மாறுவது என்பதும் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பானது அல்ல. ஆனா அதே நேரத்தில் வள்ளற் பெருமான் என்ன சொல்லுகிறாரு? இந்த உலகத்தில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஜாதி வேறுபாடுகள் காரணமாக விலக்கப்பட்ட மக்கள், அவர்கள் நம்முடைய சமயத்தில் நீடிக்க வேண்டும், இந்த தர்மத்தில் நீடிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு உரிய மரியாதையை காட்டுங்கள். நான் முடிச்சிடுறேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போறோம். வெறும் வள்ளலாருக்கு விழா கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி 4 பேர் சாப்பிட்டு திரும்பி போனா அது நமக்கு சம்மதம் இல்லை. அது நமக்கு சலிப்புண்டாயிற்று. வள்ளற் பெருமான் சொன்ன மாதிரி தான் அது சலிப்புண்டாயிற்று. ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இதற்கு மேம்பட நாமும் முன்பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த எதெல்லாம் நம்ம விட்டுட்டு வெளியே வரணும்னு சொல்றாரு. கவனிங்க. வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். இதான் வள்ளற் பெருமானுடைய ஸ்டேட்மெண்ட். நீங்க எதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறீங்களோ, அது மூலமா சமூகத்துல பிளவு இருக்குதோ, அது மூலமா உண்மையான கடவுளை அடைய முடியலையோ, இந்த நாட்டில் மதங்கள் வளர்ந்து விட்டன, ஆனால் கடவுள் தொலைந்து போய்விட்டார். மதங்கள் வளர்ந்து விட்டன, ஆனால் கடவுள் தொலைந்து போய்விட்டார். வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். பிறகு இன்னொரு இடத்துல சொல்றார் பாருங்க. உண்மை சொல்ல வந்தனனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வாரில்லை. உண்மை சொல்ல வந்தனனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வாரில்லை. கொடிகட்டி கொண்டபடியால் இனி எல்லோரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள். முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது. வார்த்தையை கவனிங்க. முன் உள்ளவர்கள் யாரு? முன்னுள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இறை என்பது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இத்தருணம் ஆண்டவரும் தெரிவிப்பார். நீங்கள் எல்லோரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு உணர்வை மனதில் ஏற்படுத்தினா மட்டும்தான் வள்ளல் பெருமானுக்கு நாம் நடத்துகிற இந்த 200வது ஆண்டு என்பது பெருமை உடையதாக இருக்க முடியும். நான் மிக தெளிவாக குறிப்பிடுகிறேன். காலத்திற்கு ஏற்ற மாற்றங்கள் நிகழ வேண்டும். அந்த அடிப்படையில் முதலில் வேதம் தோன்றியது. பிறகு வேதத்துக்கு எதிரான பௌத்த சமண மதங்கள் தோன்றின. பௌத்த சமண மதங்களை உள்வாங்கக்கூடிய அளவிலே ராமானுஜரும் ஆதிசங்கரரும் தோன்றினார்கள். ஆனால் ஆதிசங்கரருடைய சிந்தனை போக்கு கூட இந்த சமூகத்துக்கு நன்மை தராது என்ற எண்ணத்தில் தான் சுவாமி விவேகானந்தரை போன்றவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் இவை கூட மீண்டும் மீண்டும் மதத்துக்குள்ளேயே மனிதனை நிறுத்துகிறது, உண்மையான இறைவனை உணர்வதற்கு தடையாக இருக்கிறது என்பதை யோசித்து இந்த உலகத்துக்கு சுத்த சமரச சன்மார்க்கத்தை வள்ளற் பெருமான் தெரிவித்தார்கள். அதை உள்ளபடி பற்றி வாழ்வில் உயர வேண்டும். எல்லாம் திருவருள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.